அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 தேர்விற்கான இலவச மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் குரூப் 1 மாடல் எக்ஸாமில் பாலிட்டி ஏரியாவில் குறிப்பாக பார்த்திங்கன்னா மாநிலங்கள் உருவாக்கம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கம் தொடர்பான 30 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோடு காண இருக்கிறேங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் வேணும், டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமிக்கான டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் குரூப் 1க்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் பேட்சை பொறுத்தவரையும் முழுக்க டாபிக் வைஸாக இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. வாரத்திற்கு 3 தேர்வுகள் விதமாக, குறிப்பாக யூனிட் 4, 5, 6. ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. ஸோ வேகமாக நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, சுதேச அரசுகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. சுதேச அரசுகளை இந்தியாவுடன் இணைக்கும் பணியினை மேற்கொண்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆவார். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பொறுத்தவரையும் சுதேச அரசுகளை சுதேச சமஸ்தானத்தை பொறுத்தவரை இந்தியாவோடு இணைக்கும் பணியை மேற்கொண்டது யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். சரி, சுதேச அரசுகளை இந்திய ஒன்றியத்துடன் இணைக்கும் பணியானது 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14க்குள் விரைவாக முடிக்கப்பட்டது. ஸோ சுதேச அரசுகளை இந்தியாவோடு இணைக்கிறதுக்கான பணி எந்த டேட்டுக்குள்ளே எந்த ஆண்டுக்குள்ளே முடிஞ்சதுன்னா 1947 ஆகஸ்ட் 15க்குள்ளே முடிச்சிருப்பாங்க. இங்கே 14ன்னு தந்திருக்காங்க. அப்போ இரண்டாவது கூற்று தவறு. 3. 565 சுதேச அரசுகளில் காஷ்மீர், ஜுனாகத், ஐதராபாத் ஆகிய 3 மாகாணங்களை தவிர மீதமிருந்த 562 சுதேச அரசுகளும் இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திட்டு பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் தகவல் தொடர்பில் இந்தியாவின் மைய ஆதிக்கத்தினை ஏற்றுக்கொண்டது. ஸோ மொத்தம் இருந்த சுதேச அரசுகள்னால் 565 சுதேச அரசுகள். அதில் 562 சுதேச அரசுகள் இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திட்டு இந்தியாவோட இணைஞ்சிருக்கோம். மீதி 3 சுதேச அரசுகள் இணையாமல் இருந்தது. 1 காஷ்மீர், 2 ஜுனாகத், 3 ஐதராபாத். மூன்றாவது கூற்று சரியாக இருக்குது. 4. ஹைதராபாத் நிசாம் சமஸ்தானம் காவல்துறை நடவடிக்கையின் காரணமாக 1949 செப்டம்பர் 17 இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. அப்போ ஹைதராபாத் எப்போ இணைச்சாங்கன்னா காவல்துறை நடவடிக்கை தான். ஆனால் 49 ஆனால் கிடையாது. 1948 செப்டம்பர் 17 ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே 4வது கூற்று தவறாக இருக்குது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரியாக இருக்குது. கேள்வி 2, நம்முடைய டெஸ்ட் சீரீஸை பொறுத்தவரையும் முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து குரூப் 1க்காக தனியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. வீடியோஸை முழுமையாக பாருங்கள். கேள்வி 2, சரியான இணையை தேர்வு செய்க. ஜுனாகத் இணைப்பு. ஜுனாகத் எப்போ இணைச்சாங்கன்னா 1948 பிப்ரவரி 20 வாக்கெடுப்பு மூலமாக இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் இணைப்பு. ஜம்மு காஷ்மீர் இணைப்பு 1948 அக்டோபர் 26 இணைப்புறுதி ஆவணம் மூலமாக இணைக்கப்பட்டதானா கிடையாது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைத்தது 1947 அக்டோபர் 26. 1947 அக்டோபர் 26 இணைப்புறுதி ஆவணம் மூலமாக இணைச்சிருப்பாங்க. இங்கே 48ன்னு தந்திருக்காங்க. அப்போ 2வது கூற்று தவறாக இருக்குது. அப்போ சரியானது 1 மட்டும் சரி. கேள்வி 3, சுதேச அரசுகளின் இணைப்பின் போது நடைபெற்ற முக்கிய போராட்டங்களில் சரியானது எது எவை? ஸோ சுதேச அரசுகள் இணைக்கும் போது ஒரு 3 வகையான போராட்டங்கள் நடந்திருக்கும். 1, திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கு பொறுப்பு அரசாங்கம் வேண்டி அதன் திவான் சிபி ராமசாமியை எதிர்த்து நடத்தப்பட்ட பொன்னப்பரா வயலார் ஆயுத போராட்டம் 1 சரி. பிரஜாமண்டல் மற்றும் ஒடிசாவில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சிகள் சரி. 3, மைசூர் மகாராஜாவிற்கு எதிராக இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்திய போராட்டம். இந்த 3 போராட்டம் தான் பார்த்திங்கன்னா சுதேச அரசு இணைப்புகள் தொடர்பாக நடைபெற்றது. அப்போ இங்கே சரியானது 1, 2, 3 சரி. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கேள்வி 4, டேஸ் ஆண்டு நாக்பூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மொழிவாரியான மாகாண காங்கிரஸ் குழுக்கள் அமைக்கப்படுவதன் மூலம்
மொழி அடையாளத்தின் அடிப்படையில் அமைந்த தேசிய அடையாளம் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. ஸோ நாக்பூரில் எப்போ ஐஎன்சி மாநாடு நடந்ததுன்னா 1920 நாக்பூர் ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும். இந்த நாக்பூர் ஐஎன்சி மாநாட்டில் தான் மொழிவாரியான மாகாண காங்கிரஸ் குழுக்கள் அமைக்கப்படுவதனால மொழி அடையாளத்தின் அடிப்படையில் அமைந்த தேசிய அடையாளம் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. 4வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 5. மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய யார் தலைமையில் முதலில் குழு அமைக்கப்பட்டது? ஸோ ஃபஸ்ட்டு மொழியின் அடிப்படையில் மாநிலத்தை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே தார் தலைமையில் தான் குழு அமைச்சிருப்பாங்க. கேள்வி 6. புதிய மொழிவாரி மாகாணங்களை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என முதலில் பரிந்துரைத்த குழு. ஸோ மொழிவாரியாக மாகாணங்களை பிரிக்கக்கூடாது அப்படின்னு முதல்ல பரிந்துரைத்த குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே தார் குழு. மொழிவாரி தொடர்பாக 3 குழுக்கள் அமைச்சிருப்பாங்க. 1 எஸ்கே தார் குழு, 2வது ஜேவிபி குழு, 3 பசல் அலி குழு. இதில் முதல் 2 குழுவுமே மொழியின் அடிப்படையில் மாநிலத்தை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பசல் அலி குழு தான் மொழியின் அடிப்படையில் மாநிலத்தை பிரிக்கலாம், ஆனால் ஒரே மொழிக்கு மட்டும் ஒரு மொழி அடிப்படையில் ஒரு மாநிலத்தை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கேள்வி 7. பொட்டி ஸ்ரீராமுலு பற்றிய கூற்றுகளில் சரியானது எவை? 1. ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி 1952 அக்டோபர் 19 சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். ஸோ பொட்டி ஸ்ரீராமுலுனாவே ஆந்திராவை தனி மாநிலமாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு போராடி உயிர் நீத்திருப்பார். ரொம்ப முக்கியமானது, ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சங்கரலிங்கனாரை சொல்லலாம். தமிழ்நாடுன்னு பெயர் மாற்ற சொல்லி போராட்டம் நடத்தியிருப்பார், உயிரும் விட்டிருப்பார். அப்போ பொட்டி ஸ்ரீராமுலு எப்போ உண்ணாவிரதத்தை தொடங்கியிருப்பார்? 1952 அக்டோபர் 19 ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 58 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து 1952 டிசம்பர் 15 இரவு காலமானார். அப்போ பொட்டி ஸ்ரீராமுலு எப்போ இறந்தார்? டிசம்பர் 15, 1952. 2வது கூற்று சரி. பொட்டி ஸ்ரீராமுலு இறப்பின் காரணமாக பெரும் கலகம் ஏற்பட்டதன் அடிப்படையில் 16 மாவட்டங்களை கொண்ட ஆந்திர பிரதேசம் 1953 அக்டோபர் 1 உருவாக்கப்பட்டது. சரி. அப்போ இங்கே 7வது கேள்விக்கு சரியான விடை 1, 2, 3 சரி. பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் தொடங்கிய நாள் அக்டோபர் 19, 1952. எத்தனை நாள்கள் உண்ணாவிரதம் இருந்திருப்பார்? 58 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். எப்போ இறந்திருப்பார்னா 1952 டிசம்பர் 15. ஆந்திரா ஸ்டேட் எப்போ உருவாக்குனாங்க? 16 மாவட்டங்களை உள்ளடக்கி 1953 அக்டோபர் 1 தமிழ்நாட்டிலேருந்து மதராஸ் மாகாணத்திலேருந்து பிரித்து உருவாக்கியிருப்பாங்க. கேள்வி 8. மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுது? மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956. கேள்வி 9. 1956 உருவாக்கப்பட்ட மாநிலங்களில் தவறானது எவை? 1 ஆந்திரா, 2 அசாம், 3 பீகார், 4 குஜராத். ஸோ இதில் 1956 பார்த்தீங்கன்னா 1956 7வது சட்ட திருத்தத்தின்படி 14 மாநிலங்கள் ப்ளஸ் 6 யூனியன் பிரதேசங்கள் உருவாகியிருக்கும். அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாநிலம் தவறானது எதுனா குஜராத் மட்டும்தான் தவறு. ஆந்திரா, அசாம், பீகார் வரும். ஸோ இங்கே 4 மட்டும் தவறாக இருக்குது. ஸோ 1956 7வது சட்ட திருத்தத்தின்படி 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்களாக மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. அது எந்தெந்த ஸ்டேட்னு பார்க்கலாம், அதே போல் எந்த யூனியன் பிரதேசம்னு பார்க்கலாம். 1 ஆந்திரா, 2 அசாம், 3 பீகார், 4 பம்பாய், 5 ஜம்மு காஷ்மீர், 6 கேரளா, 7 மத்திய பிரதேசம், 8 மதராஸ் அதாவது நம்ம தமிழ்நாடு, 9 ஒரிசா, 10 பஞ்சாப், 11 ராஜஸ்தான், 12 உத்தரப்பிரதேசம், 13 மைசூர், 14 வெஸ்ட் பெங்கால். அடுத்து யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை 6 யூனியன் பிரதேசம் இருந்திருக்கும். 1 அந்தமான் நிக்கோபார் தீவுகள், 2 டெல்லி, 3 மணிப்பூர், 4 திரிபுரா, 5 இமாச்சல பிரதேசம், 6 லட்சத்தீவுகள். அப்போ 1956 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசம் இருந்திருக்கு. கேள்வி 10. பொறுத்துக. மாநிலங்களுடைய புதிய பெயர்கள். ஐக்கிய மாகாணம் என்று அழைக்கப்படுவது தற்போது உத்தரப்பிரதேசம், மதராஸ் மாகாணம் தற்போது தமிழ்நாடு, மைசூர் கர்நாடகம், பம்பாய் மும்பை என்று அழைக்கப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 4, 3, 2, 1. கேள்வி 11. சரியான இணையை தேர்வு செய்க. தாத்ரா நாகர்வேலி எப்போ இணைச்சிருப்பாங்கன்னா 10வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 1962 இணைச்சிருப்பாங்க. சரி. கோவா 12வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்தியாவோடு இணைச்சிருப்பாங்க 1962. சரி. டையூடாமன் 14வது சட்ட திருத்தம் மூலமாக இணைக்கப்பட்டதா 1962னா கிடையாது. டையூடாமனும் 12வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் இணைக்கப்பட்டது. இப்போ 3வது கூற்று தவறு. 4 புதுச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது 12வது சட்ட திருத்தம் 1962 இணைச்சிருப்பாங்க. சரி.
அப்போ இங்கே புதுச்சேரியை பொறுத்தவரையும் 14வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இணைச்சிருப்பாங்க. புதுச்சேரியை பொறுத்தவரையும் 14வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இணைச்சிருப்பாங்க. 14வது சட்ட திருத்தம் 1962. டையூடாமன் வந்து பார்த்திங்கன்னா 12வது சட்ட திருத்தம் 1962. அப்போ இங்கே 3 4 தவறாக இருக்குது, 1 2 சரியாக இருக்குது. கேள்வி 12. கூற்று காரணம். கூற்று எஸ்கே தார் குழு 1948 ஜூன் 17 அமைக்கப்பட்டது. எஸ்கே தார் குழு 1948 ஜூன் 17 அமைக்கப்பட்டது. சரி. காரணம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பது தொடர்பாக முதலில் அமைக்கப்பட்ட குழுவாகும். எது? எஸ்கே தார் குழு. சரி. அப்போ இங்கே கூற்றும் சரி, காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 13. ஜேவிபி குழு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? ஜேவிபினா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி, சித்தராமையா 3 பேர் கொண்ட குழு தான். இதில் ஜேவிபி குழு பற்றிய கூற்றுகள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பதில் இருக்கும் சாத்தியக்கூறுகளை ஆராய 1948 டிசம்பரில் அமைக்கப்பட்டது. சரி. இது 1949 ஏப்ரல் 1 தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. சரி. தார் குழுவின் முடிவினை இக்குழு ஆதரிக்கவில்லையா? தவறு. தார் குழுவின் முடிவினை வந்து ஜேவிபி குழு ஆதரித்தது. மொழிவாரி மாநிலங்களை பிரிக்க பரிந்துரை செய்ததா ஜேவிபி குழு? கிடையாது, தப்பு. மொழிவாரி மாநிலங்களை பிரிக்க பரிந்துரை செய்திருக்காது, இங்கே செய்ததுன்னு தந்திருக்கு. அப்போ இங்கே சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 2 சரி, 3 4 தவறு. கேள்வி 14. பொருந்தாதது எது? 1956க்கு பிறகு உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்கள் எது பொருந்தவில்லைன்னு பார்க்கலாம். 1. சண்டிகர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாகாண மறுசீரமைப்பு சட்டம் 1966 படி உருவாக்கப்பட்ட ஒரு யூனியன் பிரதேசம். அருணாச்சல பிரதேசம் வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1972 மூலம் உருவாக்கப்பட்டது யூனியன் பிரதேசமா? சரி. மிசோரத்தை பொறுத்தவரையும் வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1972 அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 2019 யூனியன் பிரதேசமாக மாறியிருக்கும். லடாக் ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 2019 கீழ் வந்து யூனியன் பிரதேசமாக மாறியிருக்கும். அப்போ இங்கே பொருந்தாதது எதுனா எதுவுமே கிடையாது, எல்லாமே சரியாக இருக்குது. கேள்வி 15. 1956க்கு பிறகு மாநில அந்தஸ்து பெற்ற யூனியன் பிரதேசங்களில் சரியானது எது எவை? ஸோ மொத்தம் 1956க்கு பிறகு மாநில அந்தஸ்து பெற்ற யூனியன் பிரதேசங்கள் சரியானது. 1 இமாச்சல பிரதேசம், 2 மணிப்பூர், 3 திரிபுரா, 4 மிசோரம். ஸோ 4 இணையும் சரியாக இருக்குது. 1956க்கு மாநில அந்தஸ்து பெற்ற யூனியன் பிரதேசங்கள் எது வரும்னா இமாச்சல பிரதேசம், மணிப்பூர், திரிபுரா, மிசோரம், அருணாச்சல பிரதேசம், கோவா. கேள்வி 16. எந்த சட்ட திருத்தத்தின்படி டெல்லிக்கு தேசிய தலைநகர் அந்தஸ்து வழங்கப்பட்டது? எந்த அமெண்ட்மெண்ட் படி டெல்லிக்கு தேசிய தலைநகர் அந்தஸ்து தந்தாங்கன்னா 69வது சட்ட திருத்தம் 1991, 69th அமெண்ட்மெண்ட்டு 1991. கேள்வி 17. தற்போது இந்தியாவில் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? தற்போது இந்தியாவில் 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. கடைசியாக வந்து ஜம்மு காஷ்மீரை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக்னு பிரிச்சிருப்பாங்க. தற்போது உள்ள இந்தியாவில் யூனியன் பிரதேசங்கள் எண்ணிக்கை மொத்தம் 8. 1 டெல்லி, 2 அந்தமான் நிக்கோபார் தீவுகள், 3 லட்சத்தீவுகள், 4 புதுச்சேரி, 5 சண்டிகர், 6 தாத்ரா நாகர்வேலி மற்றும் டையூடாமன், 7 ஜம்மு காஷ்மீர், 8 லடாக். கேள்வி 18. டெல்லி தேசிய தலைநகராக எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? டெல்லி பார்த்திங்கன்னா தேசிய தலைநகராக வந்து நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1992. கேள்வி 19. தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டையூடாமன் யூனியன் பிரதேசங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? தாத்ரா நாகர் ஹவேலியும் டையூடாமனும் ஒன்றா இணைச்சிருப்பாங்க. எப்போனா 2020 ஜனவரி 26. 2020 ஜனவரி 26. கேள்வி 20. மாநிலங்கள் பெயர் மாற்றப்பட்ட ஆண்டுகளில் சரியானது எது எவை? பம்பாயை மும்பைன்னு பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு 1995. சரி. உத்தரகாண்ட்னு பெயர் மாற்றப்பட்டது 2005. கிடையாது, தப்பு. பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 2006. சரி. பெங்களூருன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 2005. கிடையாது, தவறு. ஸோ பம்பாய் மும்பைன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1995. உத்தராஞ்சல் வந்து உத்தரகாண்ட்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 2006. பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 2006. பெங்களூருன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 2006. அப்போது
உத்தராஞ்சல், பாண்டிச்சேரி, பெங்களூர் இது மூணுமே பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 2006 தான். இங்கே சரியானது 1, 3 சரி. இதே ஒடிசா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 2011. ஒடிசா என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 2011. கேள்வி 21. ஜம்மு காஷ்மீர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. 1947 அக்டோபர் 26 இந்தியாவுடன் சிறப்பு அந்தஸ்து ஒப்பந்தத்துடன் இணைந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியினை 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி தனி மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டது. சரி. 2019 அக்டோபர் 31 ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதியின் மாநில அந்தஸ்து நீக்கப்பட்டது. ஸோ ஜம்மு காஷ்மீருக்கான மாநில அந்தஸ்து எப்போ நீக்கினாங்க? 2019 அக்டோபர் 31 நீக்கியிருப்பாங்க ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து. சரி. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்னும் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. சரி. அப்போ சரியான விடை 1, 2, 3 சரி. கேள்வி 22 பொறுத்துக. குஜராத் எப்போ மாநிலமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 15வது ஸ்டேட்டாக குஜராத் ஆயிருக்கும் 1960 மே 1. நாகாலாந்து 16வது ஸ்டேட்டாக நாகாலாந்து உதயமானது 1963 டிசம்பர் 1. ஹரியானா 17வது மாநிலமாக உதயமாயிருக்கும் 1966 நவம்பர் 1. இமாச்சல பிரதேசம் 18வது ஸ்டேட்டாக உருவாகியிருக்கும் 1971 ஜனவரி 21. இங்கே சரியான விடை 4, 3, 2, 1. அப்போ 15வது ஸ்டேட்டு குஜராத், 16 நாகாலாந்து, 17 ஹரியானா, 18 இமாச்சல பிரதேசம். ஸோ குஜராத் எப்போ உருவாச்சு? 1960 மே 1. நாகாலாந்து 1963 டிசம்பர் 1. ஹரியானா 1966 நவம்பர் 1. இமாச்சல பிரதேசம் 1971 ஜனவரி 21. கேள்வி 23. இந்தியாவின் 23வது மாநிலம் எது? இந்தியாவின் 23வது மாநிலம் மிசோரம். 23வது மாநிலம் மிசோரம், 24வது மாநிலம் அருணாச்சல பிரதேசம், 25வது மாநிலம் கோவா, 26வது மாநிலம் சத்தீஸ்கர். 24வது கேள்வி. பின்வரும் மாநிலங்களை அவற்றின் ஆண்டுகளை கொண்டு வரிசைப்படுத்துக. இங்கே மணிப்பூர், சிக்கிம், மிசோரம், அருணாச்சல பிரதேசம் தந்துக்கிறாங்க. மணிப்பூர் எத்தனாவது மாநிலம்னா மணிப்பூர் 19வது மாநிலம் 1972 ஜனவரி 21. 20வது மாநிலம் சிக்கிம். 20வது மாநிலம் இங்கே சிக்கிம் தரல. 20வது மாநிலம் பார்த்திங்கன்னா திரிபுரா 1972 ஜனவரி 21. 21வது மாநிலம் மேகாலயா 1972 ஜனவரி 21 உதயமாக இருக்கும். 22வது மாநிலம் தான் சிக்கிம். 22வது மாநிலம் சிக்கிம் 1965. 22வது மாநிலம் சிக்கிம் 1965 மே 16 உருவாகியிருக்கு. அடுத்து மிசோரம் பார்த்திங்கன்னா மிசோரம் 1987 பிப்ரவரி 19 உருவானது. மிசோரம் 1987 பிப்ரவரி 19. அருணாச்சல பிரதேசம் 1987 பிப்ரவரி 20 உருவாகியிருக்கும். இங்கே மணிப்பூர் எப்போ உருவாச்சு? மணிப்பூர் பார்த்திங்கன்னா 1972 ஜனவரி 21. சிக்கிம் பார்த்திங்கன்னா 1965 மே 16 சிக்கிம். மிசோரம் 1987 பிப்ரவரி 19. அருணாச்சல பிரதேசம் 1987 பிப்ரவரி 20 உருவானது. அப்போ இங்கே சரியான விடை 2, 3, 4, 1. சாரி, ஃபஸ்ட்டு சிக்கிம் 1965. சாரி, மாற்றி சொல்லிட்டேன், டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. மணிப்பூர் பார்த்திங்கன்னா 1972 தான் ஜனவரி 21 உருவாயிருக்கும். சிக்கிம் 1985 உருவாயிருக்கு. 85 மே 16. மிசோரம் மாநிலம் 1987 பிப்ரவரி 19. அருணாச்சல பிரதேசம் 1987 பிப்ரவரி 20. இங்கே டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. சிக்கிம் 1985 தான் உருவாகினது. 22வது மாநிலமாக சிக்கிம் 1985. அப்போ இங்கே சரியான விடை 1, 2, 3, 4 சரி. கால வரிசைப்படி அமைந்து சரியாக இருக்குது. மணிப்பூர்
1972 ஜனவரி 21. இங்கே 19ஆம் மாநிலம் மணிப்பூர், 20 திரிபுரா, 21 மேகாலயா. மூணுமே 1972 தான், ஜனவரி 21 தான் உருவாயிருக்கும். 19 மணிப்பூர், 20 திரிபுரா, 21 மேகாலயா. 22வது மாநிலம் சிக்கிம் 1985 மே 16. 23வது மாநிலம் மிசோரம் 1987 பிப்ரவரி 19. 24வது மாநிலம் அருணாச்சல பிரதேசம் 1987 பிப்ரவரி 20. கேள்வி 25. இந்தியாவின் 29வது மாநிலம் எது? இந்தியாவின் 29வது மாநிலம் தெலுங்கானா ஸ்டேட் உருவாயிருக்குங்க. இந்தியாவின் 29வது மாநிலம் தெலுங்கானா. கேள்வி 26. 1966 ஷா குழுவின் பரிந்துரைப்படி 1966 ஷா குழுவின் பரிந்துரைப்படி உருவாக்கப்பட்ட மாநிலங்களில் சரியானது எது எவை? பஞ்சாப், ஹரியானா, மணிப்பூர், இமாச்சல பிரதேசம். ஷா குழு வந்து பார்த்திங்கன்னா 1966 2 ஸ்டேட்டை உருவாக்கணும் பரிந்துரை தந்திருப்பாங்க. ஒன்று பஞ்சாப்பும் ஹரியானா. இப்போ சரியான விடை 1, 2, 3, 4 வராது. கேள்வி 27. 36வது சட்ட திருத்தத்தின்படி உருவான மாநிலம் எது? 36வது சட்ட திருத்தம் சிக்கிம் வந்து உருவாகியிருக்கும். அதே மேகாலயா வந்து 22வது சட்ட திருத்தம் 1969, மிசோரம் 53வது சட்ட திருத்தம் 1985, அருணாச்சல பிரதேசம் 55வது சட்ட திருத்தம் 1986. இங்கே 36வது சட்ட திருத்தத்தின்படி உருவான மாநிலம் சிக்கிம். கேள்வி 28. தவறான இணையை தேர்வு செய்க. 56வது சட்ட திருத்தத்தின் மூலமாக கோவா உருவாயிருக்கும். சரி. ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் அறிக்கைப்படி உருவான மாநிலம் ஜார்க்கண்டா? தப்பு. ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் அறிக்கைப்படி உருவான மாநிலம் வந்து தெலுங்கானா உருவாயிருக்கும். தெலுங்கானா ஸ்டேட்டு லாஸ்ட்டாக உருவானது. 29வது ஸ்டேட்டாக தெலுங்கானா. மகாராஷ்டிரா பாம்பே மறுசீரமைப்பு சட்டம் குஜராத். சரி, அதாவது குஜராத் வந்து ஸ்டேட்டாக மாறினது மகாராஷ்டிரா பாம்பே மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக தான் குஜராத் பிரிக்கப்பட்டது மாநிலமாக. இங்கே தவறான இணை எதுனா 2 மட்டும் தவறாக இருக்குது. கேள்வி 29. சரியான இணையை தேர்வு செய்க. 15வது மாநிலம் எதுனா குஜராத். சரி. 16வது மாநிலம் நாகாலாந்து. சரி. 17வது மாநிலம் இமாச்சல பிரதேசமானா கிடையாது. 18வது மாநிலம் ஹரியானாவானா கிடையாது. தவறு. 15வது மாநிலம் குஜராத், 16வது மாநிலம் நாகாலாந்து, 17வது மாநிலம் ஹரியானா, 18வது மாநிலம் இமாச்சல பிரதேசம். அப்போது 1, 2 சரியாக இருக்குது, 3, 4 தவறு மாறி இருக்குது. கேள்வி 30. பசலலி குழு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. பசலலி இதன் தலைவர் ஆவார். KM பணிக்கர் மற்றும் குன்ஸ்ரு இதன் உறுப்பினர்கள் ஆவார். ஸோ மொழிவாரி அடிப்படையில் மாநில பிரிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி 3வது அமைக்கப்பட்ட குழு தான் பசலலி குழு. ஸோ இதன் தலைவர் பசலலி, அதன் உறுப்பினர்கள் KM பணிக்கரும் குன்ஸ்ருவும். சரி. பசலலி குழு 1953 டிசம்பரில் அமைக்கப்பட்டது. சரி. மொழிவாரி மாநிலங்கள் ஏற்படுத்துவதை ஆதரித்தது, ஆனால் ஒரு மொழி ஒரு மாநிலம் என கொள்கையை நிராகரித்தது. சரி. 1955 செப்டம்பர் 30 1955 செப்டம்பர் 30 பாராளுமன்றத்தில் இக்குழுவின் அறிக்கை விவாதத்திற்கு வைக்கப்பட்டது. சரி. அப்போ 30வது கேள்விக்கு சரியான விடை 1, 2, 3, 4 சரி. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பாலிட்டி எக்ஸாமில் குறிப்பாக வந்து யூனிட் 4ல் இந்திய மாநிலங்கள் உருவாக்கம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உருவாக்க தொடர்பான 30 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோடு பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். TNPSC குரூப் 1 அண்ட் குரூப் 2 2A குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.